இப்போ கவனி, ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்து 5 மார்க் கணக்கு தான் இது. ப்ரூவ் தட் சைன் இல்லை காசுன்னு வச்சுட்டாங்க. காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ பிளஸ் பி எழுதிட்டேன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்போ நியூ புக்கில் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வருது. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா காஸ் ஏ காஸ் பி அதை உச்சரிச்சுட்டு மாற்றி எழுதுறேன். மைனஸ் சைன் ஏ சைன் பி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. 4 கணக்கு இருக்குல்ல, ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். சரியா சொல்றது? இது எக்ஸாம்பிளில் இருக்கா எக்ஸசைஸில் இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 6.3டா தம்பி, பார்த்துக்கோ. இப்போ நம்ம சொல்கிறத கவனித்து பொறுமையாக செய். கணக்கை சிம்பிளாக சொல்லி கொடுக்கறது ஒரு வே. மார்க் வந்து ஸ்லோலனர் எல்லாருமே எடுக்கிறக்காண்டி செய்கிறது. சரியா சொல்கிறது? ப்ரீஃபாக எலாபரேட்டாக சொல்லி கொடுக்குறது வேறு. சிலையெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ சிம்பிளாக புக்கில் இப்போ உள்ள புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி செய்கிற மாதிரி செய்கிறோம் அப்படின்னா, இந்த பாரு படம் போடணும். முதல்ல ப்ரூஃப் படம் போடணும். பார்த்துக்கோ. இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த இடத்துல ஆங்கிளை மட்டும் பாரு, காசை விட்டுரு. இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதே மாதிரி சைனுக்கும் இருக்கும், அப்படித்தானே? அப்போ அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்தா இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி பேசலை. இதில் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கும், அதுலேயும் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கும். அப்படி தான் இதே படம் தான். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் 4th குவாட்ரண்ட்லேயும் 2 பாயிண்ட் எடுக்கணும். இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று பின்னு வேணா வச்சுக்கல, ஏன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இதை பின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இது ஓ ஆர்ஜின். 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இதுதான் ஓஏ, ஏ வெக்டார். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா பி வெக்டார். இதுக்கு இடையில இப்படி ஒரு பெர்பெண்டிகுலர், இது தனியாக வேணால் பார்த்துக்க, தனி கொஞ்சம் விலைக்கு போட்டுக்க. இது இப்படி தனியாக, இது இப்படி தனியாக, 2 சேர்ந்துடாம தனித்தனியாக எங்கிட்ட வேணால் முன்ன இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பீட்டா. இது ரெண்டும் சேர்ந்து மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. புரியுதான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள யூனிட் வெக்டார் ஐ வெக்டார், ஐ கேப். ஒய் ஆக்சிஸில் உள்ளது ஜே கேப். இப்போ நம்ம எழுத போகிறோம், அந்த படத்தை பிடிச்சி இங்கே எழுத போகிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இதுதான் போடணும், அதுலேயும் இதுதான் போடணும். 2 குவாட்ரண்ட்டில் எடுத்துரு 2 பாயிண்ட். அப்போ நான் இங்கே எழுத போகிறேன், லெட் ஓ பி த ஆர்ஜின் அப்படின்னு எடுக்கிறேன். ஓன்றது இதுதான், பி த ஆர்ஜின். எடுத்துட்டேன் அந்த ஓன்றத. அதே மாதிரி 2 பாயிண்ட் எடுத்தோம், லெட் ஏ பி அப்படின்ற பாயிண்ட் 2 எடுத்தேன். அந்த ஏன்ற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எடுத்தேன், இதில் ஒன்று எடுத்தேன். அதில் எடுத்தேன். இங்கனக்குள்ள வேணா ஏதாவது ஒன்று கொடுத்துக்க, எல்லுன்னு வேணா கொடுத்துக்க, இது எம்னு வேணா கொடுத்துக்க. ஒன்று எல்லு ஒன்று எம். ஓபி த ஆர்ஜின் எழுதிட்டேன். சிம்பிளாக கணக்கு உனக்கு எப்படி செய்ய போகிறேன்னா அப்படி செய்ய போகிறேன். பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. லெட்டு ஐ கேப் அண்டு ஜே கேப் ஆர் த யூனிட் வெக்டார்ஸ். யூனிட் வெக்டார்ஸ் எதில் உள்ளது? அலாங் என்னென்ன ஆக்சஸ்? எக்ஸ் அண்டு ஒய், இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். இது புரியுதான்னு பாரு. ஓவை பற்றி சொல்லிட்டோம், ஆர்ஜினை பற்றி. அடுத்து ஐயை பற்றி சொல்லிட்டோம், இன்னொன்று என்னது ஜேயை பற்றி சொல்லிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஓஏஎல்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓஏஎல் எடுக்கிறேன். அந்த ஓஏன்னு இருக்கு பாரு, ஓஏ, அதுக்கு என்ன எழுதியிருக்கோம் இங்கே? சொல்லுச்சுமா, ஏ வெக்டார் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? ஏ வெக்டார் எழுதியிருக்கோம். ஏ வெக்டார் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு, எப்பயுமே ஒரு போலார் ஃபார்ம் ஒன்று எழுதுவே இல்லை, காஸ் தீட்டா பிளஸ் என்ன எழுதுவிய? ஐ சைன் தீட்டா, அப்படி தானே எழுதுவோம். அதை நான் வந்து வச்சுக்கோ.
இப்போ இந்த கணத்தில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, ரெண்டுமே எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ல எப்படி இருக்கும்டா? பாசிட்டிவ். இது காஸ், இது சைன். இது காஸ், அது சைன். எக்ஸுக்கு எப்பயுமே காசு தானே, ஒய்க்கு என்ன வந்துடும்? சைன். அதுக்கு தான் திருப்பி சொல்றேன், போலார் ஃபார்ம்ல இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா பிளஸ், அதை எழுதுவிய இல்லை, பிளஸ் ஐ சைன் தீட்டா எழுதுவிய. முன்னாடி என்ன எழுதுறிய? காஸ் தீட்டா எழுதுறிய, பின்னாடி என்ன எழுதுறிய? சைன் தீட்டா. எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்னு அர்த்தம் அது. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு? காஸ் தீட்டா. ஒய்க்கு பதில் என்ன இருக்கு? எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது காஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸில் உள்ளது சைன் தீட்டா. அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதுறேன், காசு சைனு. ஆனால் இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு, ஏதோ ஒன்றுக்கு மைனஸ் வரும், ஒய்யில் மைனஸ் வரும், அப்போ இதுக்கு மைனஸ் வரும். சரிதான் பாரு சொல்கிறது. ஒய்க்கு என்ன வரும்? சைனுக்கு மைனஸ். சரி, இதில் மேலே உள்ள இதுக்கு இந்த ஏன்ற பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, பின்ற பாயிண்ட்டுக்கு பீட்டா. எப்படி நான் எழுதுறேனோ அதே மாதிரி எழுதணும், அப்படின்னா தான் எழுத முடியும். லவக்கு எழுத முடியாது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏ வெக்டாரை அது ரெண்டையும் பார்த்து அப்படியே எழுத போகிறேன். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, நடுவில் ப்ளஸ் போட்டேன், அந்த மேலே ரெண்டையும் சேர்த்துட்டேன். சிம்பிளாக சொல்கிறேன், மேலே ரெண்டையும் சேர்த்து விட்டேன். இது எக்ஸில் உள்ளதுனால ஐ கேப், இது ஒயில் உள்ளதுனால ஜே கேப். புரியுதான்னு பாரு. இதுதான் ஏ வெக்டார். சப்போஸ் கீழே இன் ட்ரையாங்கிள், கீழே வர்றோம், இன் ட்ரையாங்கிள் ஓபிஎம் அப்படின்னு வச்சுக்கோ, இல்லை ஓஎம்எல் எப்படின்னா வச்சுக்கலாம். ஓபிஎம் பி வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். கீழே இருந்துச்சு காஸ் பீட்டா சைன் பீட்டா, நடுவில் என்ன இருந்துச்சு? அங்கே மைனஸ் இருந்துச்சுல, மைனஸ் சைன் பீட்டா. இது ஐக்கு உள்ளது, இது எதுக்கு உள்ளது? இது ஒன்றுன்னு வேணா வச்சுக்க, இது ரெண்டுன்னு வேணா வச்சுக்கோ. அப்போ ஏ வெக்டாருக்கு எழுதியிருக்கேன், பி வெக்டாருக்கு எழுதியிருக்கேன். ரைட்டான் பார், ஒன்றுமே எழுதுற. ஏ வெக்டாருக்கு அந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதிட்டேன், பி வெக்டாருக்கு 2 பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதிட்டேன். யாரு? கல்கி, பார்த்துக்கோ. இதை விட சிம்பிளாக எழுத முடியாது. இந்த சேர்த்து எழுதிட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், உன்ட்ட டாட் ப்ராடக்ட்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், காஸ் இது கிராஸ் ப்ராடக்ட்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். இந்த காசுன்ற ஆங்கிள் நான் இவ்வளோ நேரம் பேசுனது ஏ பிளஸ் பி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முன்னாடி உள்ள பற்றி பேசலை, இதை பற்றி தான்டா பேசிக்கிட்டு இருந்தோம். இதை வச்சு தான் படம் போட்டிருக்கேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இவ்வளோ செஞ்சுருக்கோம். சைனாக இருந்தாலும் இவ்வளோ தான் செய்யணும். எதுக்கு பதிலாக? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக. இப்போ தான் கணக்கை மாற்ற போகிறேன். இங்கே என்ன இருக்குது முன்னாடி? காசுனா எந்த ப்ராடக்டில் வரும்? டாட் ப்ராடக்டில் வரும். நான் ஒரு காண்பாரு, சைன் எதில் போயிடும்? கிராஸில் போயிடும். அப்போ நான் இந்த கணக்கை டாட் ப்ராடக்டில் செய்ய போகிறேன். இது ரெண்டையும் டாட் பண்ணணும், ஏ டாட் பி அப்படின்னு கான்செப்ட் தெரியணும். இந்த இடம் முக்கியம், இந்த இடம் முக்கியம், இந்த இடம் மாறும் கணக்கில். ஏ டாட் பி ஏன் டாட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும். எல்லாத்தையும் போட்டு டாட் பண்ணக்கூடாது கல்கி, எல்லாத்தையும் போட்டு டாட் பண்ணக்கூடாது. காசை தான் டாட் பண்ணணும், காசை தான் என்ன செய்யணும்? டாட் பண்ணணும், காசை தான் டாட் பண்ணணும். சைனை வந்து டாட் பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணணும். நாற்று வச்சுக்கிறேன்னு இல்லை குருடுத்தனமா நாற்று வச்சுக்க. காசுன்றது காசு, காசு காய்க்கு சில்லற காசு தெரியுமா? அதை டாஸ் பண்ணலாம்ல. அதான் டாட் ப்ராடக்ட். அப்படியாவது யோசிச்சுக்க, புள்ளி வைக்கிறக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மாறும் கணக்கு, தப்பு போட்டு விட்ருவாங்க. அவ்வளோன்னு சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. 5 மார்க் கணக்கு, முன்னாடி 10 மார்க் இருக்குது. சரி, டாட் பண்ணுறேன். இந்த 2 தானே டாட் பண்ணணும். இந்த ஐயோட ஐ டாட் பண்ண, ஐ டாட் ஐ ஒன்று தானே விட்டுறலாம்ல. அப்போ இங்கே காசு ஆல்ஃபா, இங்கே என்ன இருக்குது? அவ்வளோதான், காஸ் பீட்டா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அவ்வளோதானே? புரியுதா புரியலையா? முடிஞ்சு போச்சு. 2 டாட் பண்ணிட்டேன். இதை விட 1 2 கொடுக்க வேண்டாம், கீழே இதுக்கு வேணா கொடுத்துக்கோ. அவ்வளோதான், இது 1. இது வரைக்கும் ஒரு செட்டு. புரியுதான்னு பார் பவித்ரா, பார்த்துக்குங்க. ஏ வெக்டார் கண்டுபிடிச்சேன், பி வெக்டார் கண்டுபிடிச்சேன், 2 என்ன செஞ்சுருக்கோம்? அவ்வளோதான். மேலே உள்ளதெல்லாம் சும்மா ஒரு ப்ரொசீஜருக்கு எழுதுறது. என்னதுன்னா, ஓன்றது ஆர்ஜின்னு, ஐ வெக்டார் ஜே வெக்டார்ன்றது அலாங் என்னது எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னு எழுதுறதுனா தேவையில்லை. எழுதுனா எழுதிக்கிங்க, புக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே இருப்போம். இந்த ஏ வெக்டார் பி வெக்டார்லேருந்து போயிடுவாங்க கணக்கை. டாட் பண்ணியாச்சு. இப்போ நான் பை டெஃபனிஷன் போட்டு நான் அதை எழுத போகிறேன், டாட் ப்ராடக்ட் எழுத போகிறேன். பை டெஃபனிஷன், வரையறையின்படி தமிழில், ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு உனக்கு எழுதி போட்டேன், மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. அடுத்து என்ன எழுதுவ? சாரி, காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பாரு.
கொஞ்சம் கவனிச்சுக்கோ. ஏ டாட் பி வந்து இந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் பண்ணி எழுதிட்டேன். ரெண்டாவது பை டெஃபனிஷன் போட்டு, இது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்கையில டாட் போட இன்ட்ரோடக்ஷன் சொல்லல சொல்றது ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு வரையறையின்படி மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா. தீட்டான்ற ஆங்கிள் வந்து கொஸ்டின்ல கேட்ட கேள்வி ஆல்பா பிளஸ் பீட்டா, அதுக்கு எழுதிட்டேன். இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் எப்படி சார் ஒன்று போட்டி அப்படின்னா அது யூனிட் வெக்டார்னு சொல்லணும். அதை மேலே சொல்லிடு, அதை மேலே சொல்லியிருந்தா சொல்லிட்டேன், பிளாக்ல சொல்லியிருக்கேன் பாரு. ஏ அண்ட் பி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா அதோட மாடுலஸ் வேல்யூ என்னது, ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே ஒன்று போட்டேன். இந்த இடத்துல ஒன்று போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ இங்கே ஏ டாட் பி ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வருது. அது 1 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கு பாரு. இதுவும் ஏ டாட் பி, இதுவும் ஏ டாட் பி. ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு, ரெண்டுமே ஏ டாட் பி. அதனால ரைட் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லல. இந்த ரைட் சைடில் செகண்ட் ஈக்குவேஷன் முதல்ல எழுதியிருக்கேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்றாவது என்ன இருக்குன்னு பார்த்துக்க, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. இது ஒரு 5 மார்க் கணக்கு.